guys, நான் உங்க நிவேதா பாரத். இந்த வீடியோல நாம எப்படி நாம ஆரஞ்சு கலர்ல பேக் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே गाइस, வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நாம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேஷன் எடுத்துக்கலாம். நெருப்புல பட்டா எதுவும் ஆகாத மாதிரி இருக்கிற ஏதாவது ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆல்ரெடி நம்ம பேக் பண்ண அந்த தவுடு இருந்தால் கூட அப்படியே நம்ம அதுக்கு மேலே பண்ணலாம். பட் அந்த தவுடியை நாம் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ வந்து ஒரு கைப்பிடி எடுத்து அங்கங்கே வச்சுக்கலாம். அங்கங்கே வச்சதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம மேலாக்க பரப்பி விட்டுக்கலாம். எல்லாம் வந்து ஈக்குவலாக ஆகிற மாதிரி பரப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கையில் ஒரு பிடி எடுத்து நல்லா எல்லா இடத்துல பரவுற மாதிரி போட்டுட்டு கை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற டிசைனை வந்து எடுத்துக்கலாம். அதில் ஜிமிக்கை வந்து ஃபஸ்ட்டு நாம் வச்சுக்கலாம். ஜிமிக்கி பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த ஹோல்ஸ் வந்து சைடில் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும். அதே மாதிரி அதோட ஸ்டட்டில் இருக்கிற டிசைன் வந்து மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். ஆல்ரெடி நிறைய வந்து பேக்கிங் வீடியோ நான் போட்டிருப்பேன். அது வந்து ரொம்ப ஓல்டு வீடியோ அது. அதில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் தான் பேக் ஆகிருக்கும் எல்லாமே. நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அவர் 1 இயர் லீவில் வந்திருந்தார். 1 இயர் 1.5 இயர் லீவில் வந்திருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அவர் வந்து பேக்கிங் எல்லாம் அவர் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போ அவர் ஒரு சில மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி ஆரஞ்சு கலரில் எப்படி பேக் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவர் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவர் சிங்கப்பூருக்கு போயிட்டார். இப்போ நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கும் வந்து இதே மெத்தட் ஃபாலோ பண்ணதால் எனக்கும் இப்போ ஆரஞ்சு கலரில் வந்து பேக் ஆகி வருது. இந்த வீடியோ எடுக்கும்போது கூட அவர் தான் வந்து பேக் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. நான் கூட இந்த வீடியோ எடுக்கும்போது தான் ஃபுல்லாகவே நான் கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் ஃபாலோ பண்ணோன்னா நம்ம வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் பேக் பண்ணலாம் போல் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து இந்த டிசைன் எல்லாமே நம்ம 1 by 1 அடுக்கிக்கலாம். அடுக்கிட்டு அதுவும் அதோட டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஏதாவது பீட்ஸ் இருக்குன்னா அப்படியே அங்கங்கே போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக அடுக்கி முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கைப்பிடியாக எடுத்து நம்ம வந்து அங்கங்கே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஜிமிக்கு மேலே போட்டுக்கலாம் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் அப்படியே 1 by 1 நம்ம வந்து போட்டுக்கலாம். கீழே போடுற தவுடும் மேலே போடுற தவுடும் நல்லா அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக பேக் ஆகி நல்ல ஆரஞ்சு கலரில் வரும். இந்த மாதிரி அங்கங்கே போட்டு முடிச்சதுக்கப்புறமா கையில் வந்து ஃபுல்லாக பரப்பிக்கோங்க. இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக அழுத்திக்கோங்க. அழுத்தும்போது ஜிமிக்கு மட்டும் எப்படி இருந்தாலுமே நமக்கு மேலே இடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து லாஸ்ட்டாக நாம் ஒரு கைப்பிடி எடுத்து போட்டுக்கலாம். எங்கே வந்து நம்மளுக்கு இடிக்கிற மாதிரி இருக்கோ அங்கே வந்து இன்னொரு கைப்பிடி போட்டு நல்லா வந்து அழுத்திக்கலாம். ரொம்ப போட்டு அழுத்தாதீங்க, சும்மா பொறுமையாக வந்து அழுத்தி விடுங்க. தவிடு கொஞ்சம் அதிகமாகவே கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் எல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பரப்பி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 டைப்பாக இந்த தேங்காய் நார் வந்து எடுத்துக்கலாம். தேங்காய் நார் வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து நின்று எரியும். ஸோ ஃபஸ்ட்டு நாம் இந்த ஓடு இல்லாத தேங்காய் நார் எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற அந்த நார் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லா பிச்சு எடுத்துக்கலாம். எல்லா ஸ்டெப்பையுமே ஃபுல்லாக பார்த்தா தான் நம்மளுக்கு வந்து புரியும். இந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா, அந்த நார் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் நெருப்பு வந்து நல்லா சரிசமமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. நெக்ஸ்ட் வந்து நார் எடுத்துக்கலாம். நம்ம வந்து உள்ளேருந்து பிச்சு எடுத்துட்டோம் இல்லைங்களா, எடுத்துட்டு அதில் மீதி இருக்கிறத வந்து சும்மா இழுத்து விட்டுக்கோங்க. நார் இருக்கிறதவ கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல தீ வந்து நல்லா பரவும். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 பீஸ் வரைக்கும் நம்ம அதில் இருக்கிற நாரெல்லாம் பிச்சு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5-6 பீஸை வந்து இந்த மாதிரி இழுத்து அப்படியே வச்சுக்கலாம். சைடில் அவுட்லைன் மட்டும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் பிச்சு போட்டோம் இல்லைங்களா,
அதுதே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக மிச்சம் இது இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நல்லா விரித்து இப்படி 1 by 1 நம்ம மேலே வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி அந்த ஓடெல்லாம் இல்லாத நாரை வந்து நாம் வச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மண்ணெண்ணெய், பெட்ரோல், டீசல் இதில் ஏதாவது ஒன்று எடுத்து ரொம்ப சேஃபாக வந்து நாம் மேலே வந்து ஊற்றிக்கலாம். சுற்றியும் எல்லா இடத்துலையும் எல்லா நார்லேயுமே படுற மாதிரி ஊற்றிக்கோங்க. ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா பற்ற வச்சுக்கலாம். அங்கங்கே நம்ம பெட்ரோல் ஊற்றணும் இல்லைங்களா, அங்கங்கே வந்து வச்சுக்கோங்க. வச்சு உடனே இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்பீடாக எரியும். இந்த மாதிரி அணைஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து டீசல் ஊற்றிக்கோங்க. டீசல், பெட்ரோல் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து பற்ற வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தீ வந்து எல்லாத்துலேயுமே நல்லா பரவிடணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எரிஞ்சிட்டு ஊதணும் அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த தணல் மாதிரி அந்த நெருப்பு வந்து அப்படியே ரெட்டாக நம்மளுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது மேலே நம்ம ஓடு இருக்கிற மாதிரி தேங்காய் நாரை வந்து மேலே அப்படியே அழுக்க வந்து வச்சுருங்க. இந்த ஓடோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நல்லா அந்த அனல் வந்து கொடுத்துட்டே இருக்கும். 1 day ஃபுல்லாகவே இந்த அனல் வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நெருப்பு வந்து நம்மளுக்கு அதில் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் மேலாக்க வந்து இந்த மாதிரி வச்சிடலாம். இப்போ நம்ம மேலே வச்சோம் இல்லைங்களா ஓடோடு இருக்கிற நார், அதுக்கும் கொஞ்சமாக ரொம்பவே கொஞ்சமாக வந்து பெட்ரோலில் டீசல் ஊற்றி லைட்டாக பற்ற வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து பார்த்தோன்னா அதுவுமே நல்லா எரிஞ்சிட்டு இருக்கும். ஊதணும் அப்படின்னா அந்த அனல் நல்லாவே அந்த கதகதப்பு வந்து நல்லாவே நம்மளுக்கு கண்ணால் பார்க்கும்போது தெரியும். இன்னொரு விஷயம், ரொம்ப காற்று பாடுற இடத்துலையும் வைக்காதீங்க. ஏன்னா அந்த காற்று ரொம்ப அடிச்சுன்னா நெருப்பு வந்து அமைஞ்சிரும். நான் வந்து பார்த்திங்கன்னா 1 day கழித்து கரெக்டாக ஒரு ஈவினிங் டைமில் நான் வச்சேன். நெக்ஸ்ட் டே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்த்தேன். அப்போயுமே லைட்டாக வந்து அந்த சூடு வந்து இருந்துச்சு. அந்த சூட்டை அப்படியே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்னுமுமே ஆரஞ்சு கலரில் வரும். நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எடுத்துட்டேன். இன்னுமுமே அதில் வந்து லைட்டாக அந்த அனல் வந்து இருக்குது. நீங்கள் அந்த அனல் அந்த சூடு வந்து ஃபுல்லாகவே கம்மி ஆகிட்டதுக்கப்புறம் சுத்தமாக சூடே இல்லை அப்படிங்கும்போது எடுத்திங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு செட்டு பார்த்தோம் இல்லைங்களா, அந்த கலரில் வந்து நம்மளுக்கு பேக் ஆகும். இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து லைட்டாக அந்த ஆரஞ்சு கலரில் மாறிட்டு வருது. இன்னும் வந்து ஒரு 1 hour இல்லை 1.5 hours அப்படியே வச்சுருந்தோம், அந்த நெருப்பு போகிற வரைக்கும் வச்சுருந்தோம்னா இன்னும் வந்து ஆரஞ்சு கலரில் நம்மளுக்கு பேக் ஆகிருக்கும். இந்த மாதிரி பெரிய பெரிய டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நாம் கையை வச்சே எடுத்துக்கலாம். அப்படி பீட்ஸ் எல்லாம் போட்டிங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி ஜல்லடை மாதிரி இருக்கிற கரண்ட் எடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஆட்டினீங்க அப்படின்னா ஜுவல்லரி எல்லாமே என்னெல்லாம் பீட்ஸு, குட்டி குட்டி டிசைன் எல்லாமே வந்து இதில் ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அதுவே பெண்டன்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த கேப்பில் போய் மாட்டிக்கிச்சேன்னா உடையறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. பீட்ஸ் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னா நம்மளுக்கு எது ஒன்று தெரியாமல் இந்த மாதிரி ஆட்டும்போது ஒன்றோட ஒன்று சிக்கிக்கும். அதனால் பீட்ஸு அதுக்கப்புறம் குட்டி குட்டி டிசைன் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது போல் வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த தூசி எதுவுமே இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு லைட்டாக தொடச்சி நம்ம ட்ரை ஆக விட்டுட்டோம். இதை வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் நாம் அந்த நெருப்பு அந்த சூடு தணிஞ்சதுக்கப்புறம் எடுத்திருந்தோன்னா இன்னும் வந்து ஃபுல் ஆரஞ்சு கலரில் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நல்ல ஆரஞ்சு கலர் வரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பாய்.